பார்வதி கைலாயத்துக்கு திருமண சந்தோஷத்தை கைலாயமே கோலாகலமாக கொண்டாடிட்டு இருக்கு. தேவேந்திரன் பார்வதி எப்போ திரும்ப காளியா மாறுவாங்க அப்படிங்கிற பேச்சாவே பேசிட்டு இருக்கான். இதை கேட்டதுமே பார்வதியோட முகம் மாறுறதையும் இதை சிவன் விஷ்ணு ரெண்டு பேருமே கவனிக்கிறாங்க அப்படிங்கிறது போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல தேவேந்திரன் சொல்லிட்டு இருக்கான் இல்லையா, நீங்க இனிமே காளியா மாறல, பிரச்சனை இருக்காதானே, நான் சொல்றதுனா கரெக்டு தானே தாய் அப்படின்னு கேட்கவும் பார்வதி சொல்றாங்க, இது விஷயமா நம்ம அப்புறம் பேசலாமா, நான் இப்பதானே வந்திருக்கேன், அதனால உங்க எல்லாரு கூடயும் நான் இன்னைக்கு வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு பார்வதி சொல்ல லட்சுமி உடனே கைலாய இன்னைக்கு இவ்வளோ பிரகாசமாக இருக்கிறதுக்கு காரணம் பௌர்ணமியும் இங்கே இருக்க கொண்டாட்டமும் தான் அப்படின்னு சொல்ல நந்தி சொல்கிறாரு. லட்சுமி பார்த்து சொல்கிறாரு, என்னென்னா நீங்கள் வழிகாட்டின மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் வந்து கொண்டாட்டத்துக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ல லட்சுமி தலையாசிச்சுட்டு அங்கேருந்து அவங்களும் கிளம்புறாங்க. விஷ்ணு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ பார்வதி திரும்ப தேவேந்திரன் சொன்ன வார்த்தைகளே யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் திரும்ப காளியாக மாறினீங்கன்னா சும்மன் வந்து இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அதெல்லாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்க சிவன் எதையும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. அடுத்த காட்சியில் சும்மன் ரெண்டு பேருமே காட்டு வழியாக போயிட்டு இருக்காங்க. அங்க சும்பன் சொல்லிட்டு இருக்கான், கொஞ்சம் கவனமா இங்க போ நிசும்பா, இது வந்து ஒரு பெரிய அரக்கனோட கட்டுப்பாட்டுல இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அங்க யாரது அப்படிங்கிற குரலும் கேக்குது. திரும்பி நிசுமன் பார்த்து சொல்றான், இங்கேயே ஏதோ ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். பார்த்தா அங்க ஒரு பொண்ணு போறத காமிக்கிறாங்க. சும்பன் யோசனையில நடந்து போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல நிசுமனோட கழுத்துல யாரோ கத்தியை வச்சு தாக்க முயற்சி பண்ண, அந்த தாக்க முயற்சி பண்ற அந்த பர்சன் வந்து பாக்கிறதுக்கு ஒரு பொண்ணு மாதிரி அவங்களோட உடை அப்படி இருக்கு. அவங்க தோல்ல சும்பன் கையை வச்சுட்டு சொல்றான், தாரகாசுரா அப்படின்னு சொன்னதும் உடனே பொண்ணு வேஷத்துல இருக்காங்க. அந்த பர்சன் வந்து திரும்பி பார்த்துட்டு, ஆமா நான் தாரகாசுரன் தான், என்னோட எதிரிகளுடைய முடிவை தீர்மானிக்கிற தாரகாசுரன் நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல, அதுக்கு நிசுமன் கொஞ்சம் கூட யோசிக்காம சொல்றான், உங்களை இந்த உருவத்துல எதிர்பார்க்கவே இல்லை, அதுவும் ஒரு பொண்ணோட வேஷத்துல இருக்கீங்களேன்னு சொல்லி நக்கல் அடிச்சு சிரிக்க தாரகாசுரனுக்கு கோபம் வருது. அவன் முறைச்சுக்கிட்டே, எந்த பொண்ணோட உருவத்தை நீ வந்து ஒரு கேவலமா நினைச்சு இப்ப சிரிக்கிறியோ, நம்ம எல்லாருக்குமே அதுதான் பலவீனம், உனக்கும் அதான் பலவீனம், நம்ம எல்லாருக்கும் அதான் பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வேஷத்தை கழிச்சு நிற்கிறான். அவனோட பெண் வேஷத்துல இருந்து நார்மலா ஒரு தாரகாசுரனா நின்றுட்டு இருக்கான். தாரகாசுரனா நிக்கிற அந்த அசுரன் சொல்றான், நம்ம 3 பேருக்கு கிடைச்ச வரத்தின்படி நம்மள எந்த ஆனாலும் கொல்ல முடியாது, ஆனா நீங்க எல்லாருமே இப்ப சிக்கல்ல தான் இருக்கீங்க, ஆனா நான் எந்த சிக்கலும் இல்லாம இருக்கேன். ஏன் தெரியுமா, நீங்க வந்து பெண்களை அபலைன்னு அவமானப்படுத்துறீங்க, ஆனா நான் அவங்கள அபலையா நினைக்கிறது இல்ல, அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து நான் நல்லா கௌரவப்படுத்திட்டு தான் இருக்கேன், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது மூலமா அவங்கள நான் கட்டுப்படுத்த தான் செய்யறேன், அதனால யார் எதிர்த்தாலும் யார் பொறுப்பு இருந்தாலும் உங்க கூட தான் பொறுப்பு புரிய போறாங்க அப்படின்னு சொல்றான். இப்ப சொல்லுங்க, 3 உலகத்திலயும் ஆட்சி பண்ற சும்மன் என்னோட காட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறான். சொல்லுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு அவன் கேட்க, சும்மா சிரிச்சுக்கிட்டே தாரகா, எங்களுக்கு உன்னோட உதவிலாம் ஒன்றும் தேவையில்லை, உன்னோட மனைவியோட உதவி தான் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறான் சும்பன். உடனே தாரகாசுரனுக்கு கோவம் வருது. கோவமா எதுக்காக அப்படின்னு கேட்கிறான். உடனே சும்மன் சொல்றான், ஏன்னா உன்னோட மனைவி தேவியோட பெரிய பக்தை, அவ தேவிய கட்சிலேயே வழங்கிட்டு இருக்கா, அந்த கட்சிலேயே இருக்கிற அந்த தேவியை இப்போ உருப்பெற்றுட்டா, அதனால இந்த விஷயத்த உன்னோட மனைவிக்கு தெரிவிக்கலாம் அப்படின்னு தான்ப்பா வந்தோம், வேற எந்த உதவிக்கு நாங்க வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அவனோட பிளான் ஓரளவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா தாரகாசுரன் ரொம்ப சுயநலமா, அதனால எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்க சும்மன் சொல்றான், உனக்கு வரம் கிடைக்கும், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, என்னோட சேர்த்து உனக்கும் பாதுகாப்புக்காக ஒரு நல்ல வரத்தை, பாதுகாப்புக்கு தேவைப்படுற ஒரு நல்ல வரத்தை நான் வாங்கி தர்றேன் உனக்கு. இதை கேட்டதுமே தாரகாசுரன் சொல்றான், நீ 3 உலகத்துக்கும் அதிபதியா இருக்கிறதுக்கு சரியான நாள் தான் நீ அப்படின்னு சொல்றான். அதுக்கு சும்மன் சொல்றான், நான் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க விரும்பல, தேவியோட ரொம்ப பெரிய பக்தியான உன்னோட மனைவி எங்க இருக்கா தாருகா அப்படின்னு கேட்கிறான். அடுத்த காட்சியில தாருகாவை காமிக்கிறாங்க. தாருகா வனத்துல ஒரு இடத்துல உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பாறையில வந்து சாமியோட உருவத்தை வரைஞ்சு தாருகா கைகளை குவித்து தன்னை மறந்து வணங்கிட்டு இருக்காங்க அந்த உருவத்தை. அந்த இடத்துக்கு வர தாரகாசுரன் ரொம்ப தயங்கி தாருகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். உடனே அவ கண்ணை முழிச்சு பார்த்துட்டு வந்துக்கிறா. அதுக்கு தாரகாசுரன் சொல்றான், உனக்கு வழிபாடு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும், அதனாலதான் அப்படின்னு சொல்லி தயங்கி சொல்ல, இவ தாருகா சொல்றா, அதனாலதான் என்னோட வழிபாட்டுல இது வரைக்கும் நீங்க தலையிட்டதே கிடையாது, இது வரைக்கும் அதுக்கு எந்த இடையூறும் செஞ்சதில்ல, ஆனா இன்னைக்கு செஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும், அதுக்காக எனக்கு கட்டளையிட்டு சொல்லுங்க என்னன்னு, நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் தாரகாசுரன் சொல்றான், நான் உன்னோட கணவனாச்சே, நான் உங்ககிட்ட இருந்து எதையும் வாங்கறதுக்காக வரல, உனக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு தாரகாவும் நற்செய்தியா என்ன செய்தி அப்படின்னு கேட்க அவன் சொல்றான், உன்னோட எதிர்பார்ப்பு நிறைவேற போகுது, நீ எந்த தெய்வத்தை ரொம்ப வருஷங்களா வணங்கிட்டு இருக்கியோ அந்த தாய் தன்னோட உருவத்தை எடுத்துட்டா அப்படின்னதும் தாரகா ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த சாமியை பாக்குறா. அவ சந்தோஷமா கேட்கிறா, நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாதிரி ஒரு பாக்கியம் உள்ள ஒரு மனைவி எங்க இருக்க முடியும், நீங்க என்னோட வழிபாட்டை இடையூறு செஞ்சதுக்கு காரணமே என்னோட வழிபாட்டை நிறைய செய்யறதுக்காகத்தான், என்னோட வேண்டுதலால என்னோட தாய் உருப்பெற்றுட்டா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அந்த சிலையை பார்த்து அவங்க சொல்ல, அந்த சிலையோட கண்களை காமிக்கிறாங்க. இந்த சிலையோட கண்களோட அப்படியே அடுத்ததா பார்வதியோட கண்களையும் காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பண்ணி பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.